வெல்கம் டு பயோ தொழில் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 12. அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நம்பர் ஆஃப் சைலத்துல என்ன சொல்றாங்கன்னா டைகாட் ரூட்டா இருந்தா எத்தனை சைலம் இருக்கு டெட்ராக்னு கொடுத்துருக்காங்க. மோனோகாட்டா இருந்தா பாலியார் கொடுத்துருக்காங்க. இது நீங்க சிம்பிளா அப்படி நாம வச்சுக்கலாம்னா டைனா எத்தனை 2. அடுத்த ஈவன் நம்பர் 2க்கு அப்புறம் 4 சொல்லுவோமா, அப்ப 2 4 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனா இங்க டெட்ரா, மோனோகாட்டுங்கிறது அதிகமா இருக்கு. செகண்ட் பாயிண்ட் கேம்பியம் பாருங்க, இதுல பிரசன்ட் ஆயிருக்கு, இதுல ஆப்சென்ட் ஆயிருக்கு. தேர்ட் பாயிண்ட் செகண்டரி growth பிரசன்ட் ஆப்சென்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, பித்து கொடுத்துருக்காங்க. பித்து வந்து டைகால்ட்டா இருந்தா ஆப்சென்டா இருக்கும், அந்த எம்டி பிளேஸ் இருக்காது, பெரிய பெரிய மரங்களா இருக்கும் இல்லையா, அதுவே மோனோகாட்டா இருந்தா பிரசன்ட். அடுத்தது அந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூ, டைகாட்ல பேரன் கைமாவா இருக்கு, மோனோகாட்ல ஸ்க்ளீரன் கைமா. எக்ஸாம்பிள் இதுக்கு பீன்ஸ், இதுக்கு மெய்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். நமக்கு இது ரெண்டுமே ஏபின்னு கேட்பாங்க. அதாவது மோனோகாட் ரூட் டைகாட் ரூட் டிஃபரன்ஸ் வந்து ஏல இருக்கும், ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் டிஃபரன்ஸ் வந்து பில கொடுத்துருப்பாங்க. சில நேரம் வந்து தனித்தனியாகவும் கேட்கலாம், சில நேரங்களில் ரெண்டுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுல பி பாருங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா என்ன இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும். அனரோபிக்னா என்ன இருக்கக்கூடாது, ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் த டைப் ஆஃப் செல்லர் ரெஸ்பிரேஷன் இன் விச் ஆர்கானிக் ஃபுட், சாப்பிட்ற சாப்பாடு கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், ஆக்சிடைஸ் ஆயிருக்கணும். யாரோட ஹெல்ப்போட, ஆக்சிஜன் ஹெல்ப்போட. ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதனாலதான் அது ஏரோபிக். ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் இன்டூ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எனர்ஜி. ஏன்னா நம்ம உள்ள சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை வாங்கிப்போம், வெளில விடும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுவோம். கீழே அந்த ஈக்குவேஷன் பாருங்க, C6H12O6 அப்படிங்கிறது என்னன்னா குளுக்கோஸ். இப்ப இந்த ஃபுட் வந்து கம்ப்ளீட்டா என்ன செய்யணும், ஆக்சிடைஸ் ஆயிட்டு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். அப்ப நம்ம சாப்பாட்டு கூட எதை சுவாசிக்கிறோம், ஆக்சிஜனுங்கிற காத்தை சுவாசிக்கிறோம். அப்ப ஆக்சிஜன் உள்ள போனா யார் வெளில வரணும், CO2 வெளில வரணும். இப்ப சாப்பிட்ட சாப்பாடு என்னவா மாறணும், ATPங்கிற எனர்ஜியா மாறணும். பிளஸ் அது கூட இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் நமக்கு வெளியில வருது. அடுத்தது அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வாங்க. அனரோபிக் ரெஸ்பிரேஷனா இங்க யார் இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். யார் ஆப்சென்டா இருக்கணும், ஆக்சிஜன் ஆப்சென்டா இருக்கணும். அப்ப அனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன். வித் ஆக்சிஜன்னா ஏரோபிக், வித்தவுட் ஆக்சிஜன்னா அனரோபிக். அங்க வந்து குளுக்கோஸ் என்னவா மாறி இருக்கு, எனர்ஜி பிளஸ் CO2 H2O பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா எத்தனை நாளா மாறப்போகுது, ஆர் லாக்டிக் ஆசிட். இது கீழே ஈக்குவேஷன் பாருங்க, C6H12O6 என்னது, அந்த குளுக்கோஸ் மாலிகுல். இப்ப இங்க யார் இருக்கணும், CO2 இருக்கணும். CO2 வெளில வருது, C2H5OHங்கிறது அந்த எத்தனால் லாக்டிக் ஆசிட் சொல்றோம் இல்லையா, அது பிளஸ் நமக்கு எனர்ஜி மாலிகுல் ATP ஆனது வெளில வந்துருது.